கடற்குள்ளர்கள் அப்படின்னால நம்ம ஞாபகத்துக்கு முத வர்றது நம்மளோட ஜாக் ஸ்பேரோ தான். ஸோ ஒரு ஜாலியா ஃபன்னா அப்படியே சிரிச்சுட்டே போயிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ள நம்மளை கொண்டு போயிருப்பாங்களே. ஆனா உண்மையான கடற்கொள்ளையர்கள் அப்படித்தான் இருந்தாங்களா அப்படின்னா கிடையாது. 1718 முதலாம் ஜார்ஜ் மன்னர் எல்லா பைரட்ஸுக்கும் நான் மன்னிப்பு கொடுத்துட்றேன், ஸோ அவங்க பண்ண தப்புக்கு ஏற்ற மாதிரி குறைந்தபட்ச தண்டனை விட அவங்களை நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்றப்போ ஒரே ஒருத்தம் மட்டும் மன்னிப்பு வேணாம் வேணாம், நான் பைரட்ரா, நான் கடைசி வரைக்கும் பைரட்டா தான் இருப்பேன், உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கறா அப்படின்னு சொன்னான். 41 வருஷமா 1680 இருந்து 1221 வரைக்கும் கிட்டத்தட்ட 41 வருஷமா பஹாமாஸ் கடல்புறத்தை தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்து பிரெஞ்சு கடற்படைக்கு ஒரு சிம்ம சொப்பனமா விளங்கினவன் தான் சார்லஸ் வெயின். சார்லஸ் வெயின் 1680 ஆரம்பிச்சு 1721 வரைக்கும் பஹாமாஸை தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாரு. ஸோ பிரெஞ்சு அரசாங்கம் இவர் பிடிக்க எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன பண்றாங்கன்னா ஒரு வார்ஷிப்பை இவரை நோக்கி அனுப்புறாங்க. ஸோ அந்த வார்ஷிப்பை அனுப்பி இவரை பிடிச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்றப்போ இவர் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ரூத்லெஸ்ஸான விஷயத்த பண்றாரு. என்ன பண்றாருன்னா பிணை கைதியா பிடிச்சு வச்சிருந்த ஒரு கப்பலை அதுல இருந்த மக்களோட உயிரோட கொளுத்தி அந்த வார்ஷிப்பை நோக்கி அனுப்புறாரு. அதுல பதறி போன பிரெஞ்சு அரசாங்கம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கணிக்கிறதுக்குள்ள அதை பயன்படுத்தி தப்பிச்சிடுறாரு. இதனால முழு கோபமும் சார்லஸ் வெயின் மேல பிரெஞ்சு அரசாங்கத்துக்கு திரும்பிடுது. அது போக தன்னோட சொந்த கூட்டம் அவரை கேப்டன் பதவியில இருந்து இறக்கிடுறாங்க. இறக்கிட்டு சார்லஸ் வெயினுக்கு கீழேயே வேலை செஞ்ச ஒரு குவார்டர் மாஸ்டரான கலிகோ ஜாக்க அந்த கப்பலுக்கு கேப்டனா வச்சிடுறாங்க. ஒரு பக்கம் பிரெஞ்சு அரசாங்கத்தோட கோபம், இன்னொரு பக்கம் தன்னோட சொந்த குழுவை ஏமாத்திருச்சுன்ற ஒரு ஏமாற்றம். இதனால கப்பல் எடுத்துட்டு தனியா பயணிச்சுட்டு இருக்காரு. ஒரு பெரிய புயல்ல அந்த கப்பல் சுக்குநூறா நொறுங்கி பக்கத்துல இருக்க ஒரு தீவுல கரை ஒதுங்கிடுறாரு நம்ம சார்லஸ் வெயின். ஸோ அந்த தீவுல கரை ஒதுங்கிட்டு அங்க இருக்கிற மக்களை பாக்குறாரு. போதும், எல்லாமே போதும், நிறுத்திக்குவோம், இதுக்கப்புறம் நம்ம யாரு என்னன்ற அடையாளத்தை இங்க சொல்லாம ஒரு புது வாழ்க்கையை திருந்தி வாழ்வு நினைக்கிறாரு. இது யாரை விட்டுச்சு, கர்மா யார் அவளை சீக்கிரமா விட்டுச்சு. சார்லஸ் வெயினை அடையாளம் கண்டுபிடிச்சு அங்க ஒரு சிலர் பிரெஞ்சு அரசாங்கத்துக்கு தகவல் கொடுத்துடுறாங்க. ஸோ அவங்க சார்லஸ் வெயினை பிடிச்சிட்டு போய் 1721 பொதுமக்கள் முன்னிலையில தூக்குல போட்டுறாங்க. 41 வருஷமா கடலை கையில வச்சிருந்து பிரெஞ்சு அரசாங்கத்துக்கு தண்ணி காட்டிட்டு இருந்த ஒருத்தனை, எல்லாரும் தோக்கடிச்ச ஒருத்தனை விதியை தோக்கடிக்க முடியல. ஸோ 1721 சார்லஸ் வெயின் இறந்து போயிறாரு. யூடியூப்ல சார்லஸ் வெயின் த ரைஸ் அண்ட் டவுன்ஃபால் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்ரி இங்கிலீஷ்ல இருக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் பாருங்க. இது மாதிரி பைரட்ஸை பத்தி ஒரு சின்ன சீரீஸ் பண்ணலான்னு இருக்கேன் மக்களே. அதை பத்தி உங்களோட கருத்துக்கள்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க மக்களே. பாய்.